சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இப்போ என்ன அந்த படத்துல இருக்கிறது உங்க வைஃபா? ஆமாம் அதனால உங்களுக்கு மன உடைச்சல். ஆமாம். என்ன இவர் இப்படி என்ன பிரச்சனை? அவர் சைக்கோ மேடம். நீ தான் ஒத்துக்கோ, செல்லில் இருக்கிறது நீ தான் ஒத்துக்கலைன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றது. கொலைகள் வீட்டுக்குள்ளே போட்டிருந்த கல்லை எடுத்து அப்படியே போட்டு அவர் வேணாம். அப்படியே பல்லு போய் என்ன ரத்தம் அது வாட்டுக்கு போய் நைட்ல ஒரு பொம்பளைன்னா அவ்வளோ கேவலமாயிடுச்சு இல்ல? இப்படி எல்லாம் என்ன அந்த மாதிரி சோசியல் டே பார்த்தா என்ன பண்ணுவேன் நான், அந்த மாதிரி மோசம் பண்ணாலும் கிடையாது. அந்த மாதிரி அதனால தான் குழவையை தூக்கி முகத்துல போட்டீங்க. காயத்ரி மேடம் என் பேர். அப்பா வந்து அம்மா வந்து அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேடம், அம்மாவோட அக்காவை. அப்புறம் இங்கே வந்து அவங்க இருந்தாங்க மேடம். அப்போ தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து மேடம் பயமா இருக்கா? எதுக்குமா? வந்து அம்மாவோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேடம். அப்புறம் திருப்பூருக்கு அவங்க கூட்டி வந்துட்டாங்க. அப்புறம் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுருந்தாங்க மேடம். இப்போ கூட இருந்தப்போ வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரையில் மிரட்டி, நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா என் கூட தப்பாக இருந்த அப்படின்னு சொல்லி நான் வாழ்க்கையை கெடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே அம்மா அப்பாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பெரியம்மா கூடயே சேர்ந்துருந்தாங்க மேடம். அப்புறம் தம்பி பிறந்தானே தனியாக பிரிஞ்சு வந்துட்டோம். பெரியம்மாக்கு குழந்தைங்க இருக்கா? 2 ஒரு பொண்ணு அப்புறம் 2 பசங்க. தம்பி பிறந்தானே தனியாக பிரிஞ்சு வந்துட்டேன் மேடம். அப்புறம் தம்பிக்கு ஒரு 3 வயசு இருக்கும்போது 4 வருஷம் விட்டுட்டு போயிட்டார் அவர். 4 வருஷம் கழித்து வந்தார். ஒரு வருஷம் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த மாதிரி செல்லில் வீடியோ வச்சுட்டு நீ இந்த மாதிரி தப்பாக போயிருப்ப அப்படின்னு அம்மா மிரட்டிகிட்டே இருந்தார். அம்மா வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஓனர்கிட்ட போய் இந்த மாதிரி வீட்டில் பண்ணிகிட்ருக்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் அப்பா வந்து அடிச்சிட்டாரு, வீட்டில் வந்து அடிச்சிட்டாரு, ரோட்டில் போகிறவங்க யாரோ பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அப்பா ஹஸ்பண்டு தான் தெரிஞ்சோடனே கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. நீ இந்த மாதிரி நான் டார்ச்சல் பண்ணுறேன்னு ஓனர்கிட்ட போனேன்ல, ஓனரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே, இனி யாரும் உனக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். மறுபடியும் நீ தான் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அம்மா ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கிறது? இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிறது நீ தான் ஒத்துக்கோ, மாதிரி வீடியோவில் போய் இருக்கிறது நீ தான் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுட்டு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே
நைட்டு அம்மா வந்து சண்டை போட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அவர் ரொம்ப சண்டை போட்டே இருந்தாரு. அப்புறம் அவர் டீ பார்த்து உட்காந்துருக்காரு. அம்மா தூங்கிட்டாங்க. இந்த கொலைக்கல் இருக்குல்லங்க மேடம், அதை எடுத்து மூஞ்சிலே போட்டார். மூஞ்சிலே போட்டு பல்லே போயிடுச்சு, 4 பல்லே போயிடுச்சு. பல் போனதுக்கப்புறம் 4 பல்லே போயிடுச்சதுக்கப்புறம் அம்மா உசுப்புன்னு கேட்டோன்னே, உசுமுனே சவுண்டு கேட்டோடனே கதவை தாள் போட்டு ஓடிட்டார். அப்புறம் அம்மா வந்து எங்களை தட்டி எழுப்புனாங்க. அப்புறம் பெரியம்மாலாம் வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பல்லெல்லாம் கட்டி ஓரளவுக்கு நல்லா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க மேடம். அப்புறம் பெரியம்மா போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒரே குடும்பம் தானே, அதனால போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியாது, திரும்ப கூட வந்துருந்தாருங்க மேடம். கூட இருந்துட்டு மறுபடியும் இப்போ வீடியோவில் இருக்கிறது நீ தான் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க மேடம். என்ன வேணுமா உனக்கு? அவர் வேண்டாங்க மேடம், எங்கள் கூட இருக்கவே வேண்டாம். தண்ணி அடிச்சுட்டு வந்தால் ரொம்ப கலாட்டா பண்ணுறாரு. காம்பவுண்டில் இருக்கவங்களாம் ரொம்ப இலக்காரமாக நினைக்கிறாங்க. ரொம்ப அப்படியே தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வந்தால் அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. இதான் ஏற்றுக்கிட்டால் ரொம்ப அப்படியே கத்துறாரு, காம்பவுண்டே அலற மாதிரி கத்துறாரு. நான் பேசிட்டு கூப்பிட்றேன் மாவை. எப்படி வளரும் பசங்க? எப்படி பசங்களுக்கு நல்ல ஒரு சூழல் இருக்கும்? என்னங்க பிரச்சனை? கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் மேடம். தச்செல்லாம் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது மெமரி கார்டு ஒன்று கீழே கிடந்ததுங்க. எடுத்து போட்டு பார்த்தா செக்ஸ் மூவ் இன்னில் வந்து இப்போ இது வந்ததுங்க. அது எப்படிங்க வரும்? ஏன் மேடம்? எதிர்ச்சியாக கீழே கிடக்கிறதுல எப்படி? இல்லை மேடம், நிறையா இருந்தது மேடம். ஆக்சுவலாக எனக்கு இந்த இதில் தெரியாதுங்க, நெட்டை பற்றி அதிகமாக தெரியும். நான் 5வது ஃபெயில் தாங்க. அவன் எடுத்து போடும்போது ஒன்றா பார்த்துட்டு வரும்போது இது வந்ததுங்க. நெக்ஸ்ட் மூவ் செக்ஸ் மூவ் இன்னுங்கிறதுல வந்தது மேடம். நான் வந்து அதை வந்து இப்போ 50 ட்ரிப் இருக்குங்க மேடம். எடுத்து அப்படியே பார்த்து நம்ம ஒய்ஃப் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டேன் மேடம். கேட்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போய் சொல்லி கம்பெனிக்காரன் சொல்லி 11 பேர் வந்தாங்க மேடம். ஓனர் வந்து அப்புறம் என்னை தெரிஞ்சதுனால நான் ஆக்சுவலாக வந்து பெரியவளை மேடம் ஊர். இங்கே வந்து 30 வருஷம் திருப்பூரில். அதனால் அவங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. வேணாம் அடிக்காதுன்னா அந்த ஓனரை சொல்லுங்க. கையை சட்டையை பிடிச்சி என்னை இழுத்துட்டு போனாப்புல சட்டையை விடப்பா அசிங்கமாக இருக்குது, நான் வர்றேன், எங்கே விட்டாலும் வரேன்னு சொல்கிறேன். அவங்க கூட்டு போயிட்டாங்க ரொம்ப. கூட்டு போய் அங்கே விட்டுட்டு அப்படி இப்படி இருக்கிறது தான், எவ்வளோ பணம் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டான். உன் பணமெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, நீ யார் குடும்ப பிரச்சனை இருக்கு, எதாக இருந்தாலும் நீ ஓனரை கூப்பிடலாம், நீ உட்காரு, நான் நினைக்கிறேன் பேசலாம். அப்புறம் அப்படி நின்று போக சொல்லிட்டாங்க. இவன் திருப்பி கம்பெனி போயிட்டாங்க. அப்புறம் நைட்டு வந்தாங்க. நைட்டு வந்தோடனே உட்கார வச்சு பேசுனீங்கண்ணா, அப்புறம் பிரச்சனைலாம் பண்ணல, அடிக்கவளா இல்லைங்க, அந்த பிரச்சனை கூட அடிக்கலைங்க, இல்லை ஏன் பண்ணுற அப்படின்னு பேசினேன். அவன் ஒத்துக்கிட்டாங்க. இவன் வந்து பிள்ளைய படுக்க வச்சு தாண்டி அதை நான் கோவம் வந்து ஆச்சு. நான் 2 நாள் உள்ளே இருந்தேங்க. என்ன தாண்டினாங்க? என்ன தாண்டினாங்க? புரியல. எதுக்கு தாண்டினாங்க? அதான் நான் அந்த அம்மாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிள்ளைய போட்டு தாண்டினோன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. அதான் அடிச்சது. நான் 2 நாள் உள்ளே இருந்தேங்க. ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அப்புறம் வந்துட்டாங்க. பல்லு செட்டு பொழுதாச்சு பார்த்தீங்கன்னா, இருந்து செட்டு பொழுச்சு. அப்புறம் பிள்ளைகளை பிரிஞ்சு நம்மளால் இருக்க முடியலைங்க. கூப்பிட்டு பேசி இருக்குங்க. நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உண்மையில் பேசணும், எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசு. இது என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெமரி கார்டு அது இப்போ இன்னொரு ஏற்றலை, வேறு இதில் ஏற்றலன்னு போகும்போது வேறு இதில் செக்ஸ் மூவ் இது எக்ஸ் வீடியோஸ்லேருந்து ஒன்று வருதுங்க. அதாவது சவுத் இண்டியன் ஆண்டி இப்போ பாக்கெட் தார் பார்ட்னருங்கிறதுல வருதுங்க. இதை நான் நெட்டில் போட்டு வந்து காமிச்சிங்க, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மெமரி கார்டில் எப்படி இந்த மாதிரி இது வரும்? அது கீழே கிடந்த மெமரி கார்டில் கரெக்டாக உங்கள் ஒய்ஃபோட வீடியோவே எப்படி வரும்? இல்லை மேடம், ஒன்று மட்டும் இல்லைங்க மேடம். அதில் 1200 படங்கள் இருந்தது மேடம். ஒரு மெமரி கார்ட்லையா? ஆமாங்க மேடம். அது 4 GB
ஒரு ஷிப்பில் 2000 சில்லற வரைக்கும் ஏற்றுவாங்க மேடம். இருந்ததில் நான் தச்செல்லாம் போட்டு பார்த்தேன் மேடம். நான் நெட்டு தெரியாது மேடம், உண்மையிலே ப்ராமிஸ் எனக்கு தெரியாது, நெட்டை பற்றி எனக்கு தெரியாது. நான் 5வது ஃபெயில் மேடம். நெட்டுங்கிறது இப்போ தான் கற்றுக்கிட்டேன். இந்த பிரச்சனை வந்த பின்னாடி தான் நாங்கள் மெமரி கார்டுலேருந்து தான் நெட்டுக்குள்ளே போனீங்களா? செட்டில் போட்டு பார்ப்போம். செட்டில் எப்படிங்க மெமரி கார்டுலேருந்து நெட்டு வரும்? மெமரி கார்டு வேற, இன்டர்நெட் வேற மேடம். அதில் லோடு பண்ணி வச்சுருக்காங்க யாரோ. இப்போ என்ன, அந்த படத்தில் இருக்கிறது உங்கள் ஒய்ஃபா? ஆமாம். அதனால உங்களுக்கு மன உடைச்சல். ஆமாம். சரி, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்கள் பொண்ணு வந்து சொன்னாங்க, நீங்களும் வீட்டுக்காரரும் சண்டை போடுறதுனால உங்களுக்கு நிம்மதியே இல்லைன்னு. உங்கள் வீட்டுக்காரரும் வந்து சொல்கிறாரு, உங்களை தப்பான ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால எனக்கு நிம்மதி போச்சு, மன உடைச்சல் சொல்கிறாங்க. என்னம்மா பிரச்சனை? அதை காமிக்க சொல்லுங்க மேடம், அதை காமிக்க சொல்லுங்க மேடம், நான் தான் காமிக்க சொல்லுங்க மேடம். அங்கே திருப்பூருக்கு தேனி மேடம் சொந்த ஊர். நாங்கள் என்னம்மா உங்கள் என்ன இவர் இப்படி என்ன பிரச்சனை? அவர் சைக்கோ மேடம், சைக்கோங்க அவன். எங்கள் அக்கா தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் சொந்த ஊர் தேனி, அங்கே கஷ்டப்பட்டோம். எங்கள் அப்பா அங்கே குடி வந்தாங்க. எத்தனை பசங்க நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அக்காவும் நான்ட்டு இருந்தேன். சரி. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால இங்கே திருப்பூர் குடி வந்தோம். குடி வரும்போது அப்போ கம்பெனியெல்லாம் அதிகமாக இல்லை. அக்கா கம்பெனியெல்லாம் அதிகமாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருந்தப்போ கூட வேலைக்கு கூட போனோம். இப்போ போயில வரையிலையும் என் கூட தப்பாக இருக்கு சொல்லி டார்ச்சல் பண்ணிட்டேன். நான் இப்போ வேண்டாம் மாட்டேன்னு சொன்னேன். இப்போ ரொம்ப நீ வேறக்கும் கல்யாணம் பண்ணி போனாலும் நான் வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட அப்படி சொல்லுவேன், என் கூட நீ தப்பாக இருந்தேன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாலும் நான் அப்புறம் அதுக்கு பயந்துட்டு எனக்கு யாருமே எங்கள் அம்மாவும் 7 வயசுல இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தார், அவர் கல்யாணம் பண்ணிட்டார். அதனால நான் பயந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கள் அக்கா எங்கள் அப்பாலாம் வேண்டான்னு சொன்னாங்க. நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன் பயந்துட்டு. அப்புறம் கூடவே தான் இருந்தேன், எங்கள் அக்காவோட கூடவே தான் இருந்தோம். கூடவே இருந்தேன். அப்புறம் எங்கள் பொண்ணு பிறந்து எங்கள் பொண்ணு எங்கள் அக்காவை பார்த்துக்கிட்டாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ முன்னே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மேலே சந்தேகம் தான். யாரு கூட பேச மாட்டேன். கம்பெனியில் போய் தப்பாகவே நீ அவங்க கூட பேசுகிறேன், அவங்க கூட பேசுகிறேன், தப்பாகவே பேசுகிறாங்க. அப்புறம் கூட வரையில போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கல்யாணம் பண்ணி ஒட்டுக்கா இருந்தோம். அப்புறம் விட்டுட்டு வேற போயிட்டாப்ல இடையில ஒரு 4 வருஷம் விட்டு வேற போயிட்டு. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு வந்துட்டாருங்க. பிள்ளையெல்லாம் அப்பான்னு அழுகவும் சரி வரட்டும்னு வந்து இருந்தாருங்க. இருந்தால் வீட்டு பக்கத்துலேயே கம்பெனி, ஜட்டி கம்பெனி, அங்கே தான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வேலைக்கு போயிட்டுருந்தேன். வேலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த செல்லில் தப்பான படத்துகளை வச்சுட்டு நீ தான் ஒத்துக்கோ, இது நீ தான் ஒத்துக்கோன்னே ஒரு 2 வாரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாப்புல. நான் இல்லை அப்படின்னு சொல்ல நம்பவே இல்லை. இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்தோடனே அவனை போட்டு மத்தியானம் சாப்பாடு டயத்துக்கு வர்றேன் போட்டு அடிச்சிட்டு இருந்தேன். நான் ஏன் பையனை அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ என்ன பேசுகிற, உன்னையும் தான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்க வரவும் நான் என்ன வந்து எனக்கு டார்ச்சல் தாங்க மாட்டோமா கம்பெனி ஓனரை போய் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு செல்லில் தப்பான படம் வச்சுட்டு என்னை இப்படி சித்திரா வேண்டான்னு சொன்னோம். அவருக்கு புரியலை, வீட்டுக்காரன்னு சொன்னது புரியலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்தோடனே வீட்டுக்காரன் தெரியாமல் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாரு. கம்பெனிக்கு இழுத்துட்டு போய் எதுக்கு நீ இப்படி பிரச்சனை வந்தேன்னு நான் செல்லில் தப்பான படம் இருக்குன்னு சொன்னோடனே நான் யாரோ போய் கூப்பிட போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்லை உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணி செல்லை கொடுத்துட்டேன். கையில் செல்லே இல்லை. அவங்க கேட்குறாங்க, அடித்து கேட்டார் அவர், எதுக்கு பொம்பளை டார்ச்சல் பண்ணுற அப்படின்னு கேட்டார். இல்லை என்கிட்ட செல்லே கிடையாது, என்கிட்ட செல்லே இல்லை அப்படின்ட்டாங்க. செல்லே இல்லைங்க, சரி நீங்கள் போங்க யாருமான்னு கேட்டார் அவர். எங்கள் வீட்டுக்காரர் தாங்கன்னு. சரி சண்டை வெட்டிக்கிறாதீங்க போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அவர் தாட்டி விட்டாருங்க. நான் கம்பெனியில் தான் வேலை செஞ்சேன். 6 மணி டீ டயத்துக்கு விட்டோன்னே நான் வீட்டுக்கு போனேன்னு அந்த கதை தட்டினா அடிக்கலை, ஒன்றும் செய்யலை, கதை நிற்குன்னு எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகளை போய் கூட்டிகிட்டு வா, சண்டை எதுவும் போடல இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துருந்து அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாப்புல. சரி நான் அப்பயும் கம்பெனிக்கு வேலைக்கு போகாமல் தான் இருந்தேன், வேறவுக்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். சனிக்கிழமை அப்புறம் அவங்களே கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்காரவங்கன்னு தெரியாது, நாங்கள் தெரியாமல் அடிச்சிட்டோம், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசிட்டாங்க. வேலைக்கு வர சொல்லுங்க, மறுபடியும் வேலைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி. அப்புறம் வந்து நீ வேலைக்கு போகக்கூடாது என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நீ கம்பெனிக்காரங்கிட்ட அவன் பெரிய புட்டிங்கன்னு போய் காமிச்சேல்ல சொன்னேன் இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டான் அவன் என்னை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறான், நீ இப்போ என்ன செய்வ சொல்ல.
அப்போ நான் வேறவங்கிட்ட தான் சம்பளம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருந்தேன். அவர் கம்பெனி ஓனர் அவங்கள வந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்களோட போய் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். வரையில கடையில் நின்றுட்டு இருந்தாப்புல, நீ எதுக்கு இப்போ கம்பெனிக்கு வேலைக்கு போன, எதுக்கு சம்பளம் வாங்க போன, சம்பளம் எதுக்கு, ஏன் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கத்திரி மேடம். அந்த கத்திரி எடுத்துட்டு குத்தாம விட மாட்டேன், நீ கொஞ்சம் கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மல்லு கட்டுறாப்புல. இந்த பிள்ளை கூட இருந்த பிள்ளை கத்திரியை வாங்கி அப்படியே பீரோ பின்னாடி எரிஞ்சிருச்சு. அன்னைக்கு தப்பிச்சேன் மேடம். அப்புறம் எங்கள் அக்கா பசங்க கோயிலுக்கு போகிறாங்கன்ட்டு அவங்க கூப்பிட்டாங்க. சரி அவங்க கோயிலுக்கு போகிறவங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு அங்கே போயிட்டு வந்துட்டோம். மறாத நாள் வந்து நைட்டில் 2 ட்ரிப் தண்ணி வச்சுட்டு வந்து, நீ தான் ஒத்துக்கோ, செல்லில் இருக்கிறது நீ தான் ஒத்துக்கலைன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு. நான் கிடையவே சத்தியமாக நான் இல்லை அப்படின்னா நம்பவே இல்லை. என்றைக்குமே தண்ணி வச்சதுன்னா தூங்கவே மாட்டேன், முழிச்சுட்டே இருப்பேன். அன்றைக்குமே தூங்கிட்டேன் மேடம். பிள்ளைகள் 2 தூங்கிடுச்சு, நானும் தூங்கிட்டேன். கொலைகள் வீட்டுக்குள்ளே போட்டிருந்த கல்லை எடுத்து அப்படியே போட்டேன். வருவேண்ணா அப்படியே பல்லு போய் என்ன ரத்தம் அது வாட்டுக்கு போய் நைட்ல ரத்தம் போய் போட்டுக்கோமா. ரத்தம் போய் அப்படியே என்னால எந்திரிக்க முடியல, போட்டது எனக்கு தெரியாது. அப்புறம் கதவை தாள் போட்டு போயிட்டாங்க. போனோடனே அப்புறம் வீட்டுக்காரங்களை கதவை தட்டி ஃபுல்லாக தட்டி அவங்க வந்து வீக்கி எங்கள் அக்காவங்களை போய் கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்புறம் திருப்பூர் பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போய் அங்கே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் பெரிய ஆஸ்பத்திரியில் 1 மாதம் இருந்துட்டு வந்தேன். 1 மாதம் இருந்துட்டு வந்து அப்புறம் வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி வீடு என்னம்மா உங்க பேர் என்னம்மா? ஈஸ்வரி மேடம். கடவுளே, யாருமே வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா போய் கூட்டு என்ன சொல்கிறாப்புல, நீ அந்த மாதிரி போயிருக்கல, நீ நானும் அந்த மாதிரி பண்ணி கூட காசு சம்பாரிச்சிருக்கலாம்ல, நீ எதுக்கு அந்த மாதிரி தனியாக போனேன். வக்கீல் சொல்கிறாங்களான்னா 15 லட்சம் வாங்கி தரேன் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பொம்பளைய போய் உண்மையே சொல்ல மாட்டாங்க, அதனால கூட்டிகிட்டு வாங்க, நான் 15 லட்சம் வாங்கி தரேங்கிறாங்க. சரி இப்போ உங்க புருஷனை கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்கம்மா. தைரியமா கேளுங்கம்மா, நாங்க இருக்கோம். என் வாழ்க்கையே போச்சு மேடம், என் வாழ்க்கை. எதுக்குமா போனோம்? இனிமேதான் வாழ போறீங்க, நல்லா இனிமே நல்லா வாழுங்க. என் வாழ்க்கையே போச்சு, என் பிள்ளை வாழ்க்கையும் போச்சு மேடம். நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த அம்மாவை, பிஞ்சு போய் கிடக்க உடம்பு, வறுமை, அவ்வளோ கஷ்டம், மனசுல அவ்வளோ கவலை. இதுல புருஷன் வேற இந்த மாதிரி அபாண்டமா பழிய போட்டு அந்த அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. இவங்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது? அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ பயந்து போய் கிடக்கா. வீட்டில் நிம்மதி இல்லை. அம்மாவை குறை சொல்லிட்டு இந்த மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவரை பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பித்து பிடிச்சிருக்கு. கற்பனை பண்ணிட்டு எதையோ பேசிட்டு இருக்காரு. கீழே கடந்துதான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல மெமரி கார்டில் வந்து இன்டர்நெட் டவுன்லோட் இருந்ததான், அதுல இவங்க இருந்தாங்களாம், இந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. மேலோட்டமா பார்க்கும்போது அவர்கிட்ட சத்தம் போடணும், அவர் மேல கோவம் தான் வருது. ஆனா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு மைண்ட்ல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அது என்னதுன்னு பார்த்து அவரை சமாதானம் பண்ணி, இல்லை நீங்க நினைக்கிறது உண்மை இல்லை, வெறும் கற்பனை இல்லைன்னு சொல்லி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நமக்கு கொஞ்சமாவது நிம்மதி நம்மளால வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா. அவங்கள பாத்தீங்களா? பிஞ்சு போயிருக்காங்க வேதனையில. மனுஷி கஷ்டப்பட முடியுமா? நான் எதுவுமே பிரச்சனை எல்லாம் பண்றது இல்லைங்க. நீங்க எந்த பிரச்சனையும் பல்ல அடிச்சு உடைச்சிருக்கீங்க மேடம். என்னை வந்து அவங்க அத்தனை பேரை கூட்டு வந்து அடிச்ச பின்னாடி தான் பண்ணீங்க. நீங்க பண்ண காரியத்துக்கு அடிக்காம வேற என்னங்க பண்ணுவாங்க? எப்படிங்க மேடம்? நீங்க பாத்தீங்களா அவங்க வீடியோவை? யாரு? அவங்க வீடியோ பாத்தீங்களா?
சரி அந்த வீடியோ வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல மேடத்துல காமி, அவங்ககிட்ட காமி. மேடம் என்கிட்ட இல்லை மேடம். அது எப்படி இல்லை? இது தேவையில்லை, உங்க கற்பனை இது. கற்பனையில் இல்லை மேடம். அப்ப அந்த வீடியோ காமிங்க. வீடியோ எடுத்து வந்து தரேன் எங்க மேடம். நான் போடுற பேர் சொல்றேன் மேடம், வேணா போட்டு நீங்க எடுக்க சொல்லுங்க. எனக்கு எடுக்க சொல்லுங்க. அந்த சிம் கார்டு எங்க? சிம் கார்டு இல்லையுமே உடச்சு போட்டு. ஏன் மேடம் அதை பார்த்தா எனக்கு வேற மாதிரி இருக்குன்ட்டு நான் பார்த்தேன். மேடம் இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்குன்னு தெரியுங்களா? சொல்லிதான் அவளை கூப்பிட்டு வந்தேன். நம்ம போறோம், என்ன நிறைய எனக்கு மிரட்டல்லாம் இருக்கு. பிரச்சனை சால்வ் ஆகிட்ட உனக்கும் பாதுகாப்பு எனக்கும் பாதுகாப்பு. என்ன மிரட்டல் இருக்கு உங்களுக்கு? எனக்கு வேற மாதிரி மிரட்டல்லாம் இருக்கு. என்ன வேற மாதிரி மிரட்டல்? சைட்ல இருந்து, எந்த சைட்ல இருந்து? அவங்க சைட்ல இருந்து. எவங்க சைட்ல இருந்து? கம்பெனி ஓனர் இருக்காருல்ல மேடம், அந்த சைடு லைட்டா மிரட்டல் இருக்கு மேடம். என்ன மிரட்டல்? மேடம் வேற ஆள் மூலியமா என்னைய போடுற மாதிரி பிரச்சனை. எதுக்கு உங்களை போடணும்? ஏதாவது நான் பிரச்சனை பண்ணிடுவேன்னு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். பத்தாது நான் சொல்லிட்டு தான் கூட்டது கேளுங்க நீங்க. இன்னும் என்ன பிரச்சனை பண்ணறதுக்கு மிச்சம் இருக்கு? அனுபவிக்கிறாளே, அதுதான் அனுபவிக்கிறாங்களே. அம்மா பொண்ணு குழந்தை எல்லாம் அனுபவிக்கிறாங்களே, இதை விட பிரச்சனை இருக்க முடியுமா? யாராவது உங்க பல்ல உடைச்சாதான் அதோட கஷ்டம் தெரியும். குழவிக்கல்ல போட்டு பல்ல உடைச்சிங்கல்ல, அதோட வேதனை தெரியாது உங்களுக்கு. மேடம் ரோட்ல வந்து அவ பண்ண விஷயங்கள் இருக்கு. என்ன பண்ணா ரோட்ல? அத அத்தனை பேரையும் கூட்டு வந்து இப்படி நிக்கிறா, அவன் சட்டையை பிடிச்சி நான் அடிக்கிறான். அப்பயே சொல்ல விட சொல்லடி, வேணாம் பிரச்சனை வேணாம் பேசிக்கலாம்னு சொல்றேன். அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றான், கம்பெனி வரைக்கும் கூட வர்றான். சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கு இவ்வளவு கோவம்? அந்த பொண்ணை கத்தியால குத்துவேன். ஏன் மேடம் ஒரு 10 நிமிஷம் டீ டைம் வரணும், 10 நிமிஷம் டீ டைம் வரும். வேற மாதிரி என்ன இருந்தா நான் உங்ககிட்ட வர வேண்டியது இல்ல. அந்த மாதிரி அவளை பண்ணணும்ல எனக்கு ஐடியாவும் இல்ல. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், ஐடியா இல்லாம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் இந்த மாதிரி பண்றீங்க. அதுக்காக தான் இது உங்ககிட்ட வந்தது. அதுக்கு தான் பாதுகாப்பு தான் நாங்க வந்திருக்கோம். யாருக்கு? உங்களுக்கு பாதுகாப்பா? அவளுக்கு எனக்கு அப்பா சண்டை போடாதீங்கப்பா, அந்த பிள்ளை சொல்லு சண்டை போடாதீங்கப்பா, எங்களுக்கு பயமா இருப்பாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தவறா போறாங்க சொல்றீங்களா? இல்ல மேடம் நான் அப்படி சொல்லவே இல்லை. அப்புறம் என்னதான் உங்களுக்கு என்னதான் கற்பனை? இப்ப சொல்லுங்க, ஓபனா பேசுங்க. அந்த பொண்ணை தவறா போறாங்க சொல்றீங்களா? வேற எத்தனையோ வேலை இருக்குங்க. பசங்களை பார்க்கணும், வீட்டுல வேலை செய்யணும், வெளிய போய் சம்பாதிச்சுட்டு வரணும். புரியுறதுங்களா? இதுக்கடையில இந்த மாதிரி கெட்ட எண்ணத்துக்கெல்லாம் அவளுக்கு டைம் இல்லை. அவளே பிஸியா இருக்கா. இந்த வேலை இல்லாம வெட்டியா உட்காருவாங்க பாருங்க. வேலை இல்லாம என்ன பண்ணறது தெரியாம நல்லா பொண்டாட்டி சம்பாதிச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கும் போதுதான் கற்பனை வரும். அவளுக்கு கற்பனை பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. இந்த பிள்ளை அவ்வளவு கேவலமாயிடுச்சு இல்ல? இல்ல மேடம் நான் அப்படி எல்லாம் அந்த மாதிரி சோசியல் டைப்பா தான் நான் பண்ணுவேன். நான் அந்த மாதிரி மோசம் பண்ணாலும் கிடையாது. அந்த மாதிரி அதனாலதான் குழவையை தூக்கி முகத்துல போட்டீங்க மேடம். நான் என்னை படுத்தின பாட்டுக்கு இப்ப பண்ணது மேடம். என்ன நான் அந்த அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் கேளுங்க. அவளை ஒண்ணு இல்ல போலீஸ் கேளுங்க மேடம். அக்காவை கல்யாணம் பண்ணி எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க? இது வரைக்கும் என் மேல கேஸ் இருக்கான்னு கேளுங்க. போட்டதுதான் கேஸ். நீங்க எப்படி தங்கச்சி கல்யாணம் பண்ணுவீங்க மேடம்? அவ கல்யாணம் முடிச்சு வச்சுப்பட இவ வந்து இங்கதான் இருந்தா தச்சையெல்லாம் நடந்ததுங்க. அவங்க அப்பா வந்து உங்க அக்காவை கூப்பிட்டு ஊருக்கு போயிட்டாரு. பாருங்க, தாலி கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி உங்க பிரச்சனை என்னன்னா நீங்க தேவையில்லாத கற்பனை பண்றீங்க. முதல்ல அதை மண்டையில இருந்து தூக்கி வெளியே போடுங்க. நீங்க பண்ணறது கற்பனை. ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சிம் கார்டு கிடந்தது, அந்த சிம் கார்டுல இவங்க வீடியோ இருந்தது நல்லா சொல்றது வந்து நம்ப முடியாத விஷயம். அந்த மாதிரி வீடியோ இன்டர்நெட் சொல்றீங்க. மெமரி கார்டுக்கும் இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க தேவையில்லாத விஷயங்களை பாக்குறீங்க. தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறதுனால பொண்டாட்டிய பார்க்கும்போது உங்களுக்கு கற்பனை தோணுது, அவ்வளவுதான். இப்ப அது உண்மைன்னு இப்ப வரையில கொண்டு வந்திருக்கலாம் மேடம், ஆதாரம் கொண்டு வந்திருக்கலாம் மேடம். நானா கொண்டு வந்து என்கிட்ட நீ எத்தனை ட்ரிப் போட்டு காமிச்ச? நீ எத்தனை ட்ரிப் இல்ல எத்தனை ட்ரிப் செல்லுல காமிச்ச, லேப்டாப்ல போட்டு காமிச்ச இல்ல? நீங்க வேணாம் அப்படின்னு தான் இங்க நம்ம பாதுகாப்புக்கு பண்ணணும். இவங்க வந்துட்டு போனா பிரச்சனை சால்வ் பண்ணா உன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அந்த அம்மாட்ட உண்மையை பேசினா பேச இல்ல விட்டுரு, நான் அந்த பிரச்சனையை விட்டுருன்னு சொல்லிட்டேன். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க மேடம்? அந்த பக்கம் போக முடியல மேடம். அவங்க சொந்த ஊருக்காரவங்க, பிள்ளை குட்டி எல்லாம் வச்சிருக்கோம், இவ்வளவு வச்சிருக்கோம். வேற மாதிரி வந்து 2-3 பேர் வந்து பேசுறது வைக்கிறது பண்றாங்க. என்ன பண்றாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. தாராளமா சொல்லுங்க.
அதாவது என்னை ஏதாவது பண்ற மாதிரி ஐடியாவெல்லாம் இருக்க மாட்டேங்க. அது எப்படி உங்களுக்கு நான் தெரியும்? இவட்ட வந்து சொல்லுவேங்க, நான் ஓப்பனா தான் உங்களுக்கு சொல்லுவேன். எப்படி தெரியும் அது? ஒத்துக்கதான் இருக்கு. ரெண்டு அதை பேரும் என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போதே நான் சொல்லியிருக்கேன். வா என்னைய கூட்டிட்டு போ, உன்னை யார் கொள்றேன்னு சொல்றேன், நான் கேட்கறேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையான்னு கேளுங்க. கேட்கறேன், சொல்லியிருக்கேன் நான். போன் மூலியமா சொல்லுவாங்க மேடம். என்ன சொல்லுவாங்க? என்ன அப்படியே வந்து எதா இருந்தாலும் சொல்லுவேன் மேடம். என்ன சொன்னாங்க? உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கேன், தேடி இருக்கேன், பார்த்து இருந்துக்குங்க. டீ சாப்பிடும்போது அப்படி சொல்லுவாங்க. போன்ல பேசுனா இல்லையா அவங்க கூட? உன்கிட்ட தானே பேசுனேன். என்னை பத்தி தப்பா அங்க இருங்க மேடம், என்னை பத்தி தப்பா ஒரு 100 பேர்த்திட்டே சொல்லி வச்சிருப்பாங்க. இப்ப என்னை போகையில எத்தனை பேர் ரோட்ல கேவலமா பார்ப்பாங்க. ஏய் அப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லல, நீ சும்மா எல்லாம் பேசாத. யார்கிட்ட சொன்னா உன்கிட்ட வந்து யார் என்கிட்ட சொல்லுது? வந்து வக்கீல் 15 லட்சம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ சொல்லுது? கூட்டிட்டு வாணும் யார் என்ன சொல்லுது? சொன்னதுல பொம்பளைய வக்கீல்கிட்ட போய் பேசணும் உண்மைதான். சொல்லல. பேசணும் உண்மைதான், சொல்ற கேளு. பண கஷ்டத்துல இருக்க, வா, ஏய், வேற 15 லட்சம் பேசுனா, வாங்கிக்கலாம். வேற விஷயமா 15 லட்சம் பேசுனா, வாங்கி வீடு வாங்கிக்கலாம் நீ இப்படின்னு சொல்லல. சொல்லியாச்சு. வீடு வாங்கிக்கலாம் நீ சொல்லல. நான் போனதை வச்சு பணம் வாங்கி வீடு வாங்க போறேன். உயிர் வச்சு வாழலாமா, சாகலாம். எனக்கு வேணாம் மேடம், எனக்கு வேண்டாம். அவங்கள நான் தெய்வமா நினைச்சு வைக்கிறேன். எனக்கு இது ஒரு முடிவு பண்ணிடுவேன். என் பிள்ளைகள் நான் நிம்மதியா இருக்கேன் மேடம். என்னாலே உடம்பே முடியல. அவங்க முதல் மனைவி எங்க இருக்காங்க? அங்கதான் இருக்கு. அவங்களோட போயிருங்களேன். ஏன் ஏன் இல்ல பிரிஞ்சாச்சு மேடம், ரொம்ப நாளாச்சு. இவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே. இல்ல மேடம், பிள்ளையில முடிஞ்சதுனால இருக்கு. அசிங்கமான வார்த்தை, சரி, அவன் என்ன பண்ணா? வார்த்தை வாயிலே அவன் என்ன பண்ணா? பேச முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க? புரியல மேடம். நீங்க தண்ணி அடிக்காம 1.5 மாசமா இருக்கீங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அதுக்கு விட்டுருங்க மேடம், அந்த பேச்சு பேச வேணாம். இப்ப அவங்க மேல என்னதான் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணு விட்டுங்க மேடம். அப்ப எதுக்கு வந்தீங்க? மேடம் நீங்க வந்துட்டு போனா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அங்க இருக்கிறதா வந்துருங்க மேடம், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, பிரச்சனை அதெல்லாம் இல்ல. பேசிட்டாங்க, விட்டுருங்க. யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். உங்க கை அந்த பொண்ணு மேல படக்கூடாது. இல்ல மேடம், அடிக்கிறது, எனக்கு உதைக்கிறது, வேண்டாம், வேண்டாம், நீங்க எலி வாங்கி கொடுத்துருங்க மேடம். குழவி என்னால எடுத்து முடியாது. மண்டையில போடுறது. மேடம் நடந்து ரொம்ப நாளைச்சு மேடம், அவங்க பண்ணதுக்கு நான் அப்படியெல்லாம் அதைத்தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் கேளுங்க, நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட கிடையாது. அந்த அளவுக்கு கொடூர காரணம் மாற்றி உன்னை பண்ணுற அளவுக்கு பண்ணதுனால தான் அந்த அளவுக்கு நடந்தது. ஏன் திருப்பி வந்து உன்கிட்ட நான் வரேன், பிள்ளை முடியும்னா உன்கிட்ட வந்து இருக்கேன் நான் வேலைக்கு போய் கூட இந்த பல்லு கட்ட முடியல மேடம். இதை போட்டிருக்கேன், எனக்கு ப்ராப்ளம் ஆகுது மேடம், உடம்பு வலி ஆகுது, அப்படியே வாயெல்லாம் புண்ணு. ஏன் மேடம் பிரச்சனை பண்ணி ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா இங்கே எதுக்கு மேடம் வர்றான்? அந்த மாதிரி எண்ணமே இருக்காத. நான் தான் நேற்று சொல்லி வா போலான்னு நான் 2 பேரும் பேசி கூட்டிட்டு வரோம். பிள்ளைகளா நாளைக்கு நான் கூட இருக்கனால எங்க அப்பாவும் எங்க அக்கா யாருமே என் கூட பேச மாட்டேன். நானா இது மாதிரி இருக்க மேடம், என் பிள்ளைகள் நானும் எனக்கு வேணாம் மேடம், எனக்கு வேணாம், எனக்கு எழுதி வாங்கி கொடுத்துருங்க மேடம். என்னால போய் வேலையே செய்ய முடியல. அந்த ரத்த மாடல்ல இருந்து உடம்பு முன்னாடி முதுவெல்லாம் வலி ஆகுது மேடம், என்னால வேலையே செய்ய முடியல. நீங்க எங்க வேலைக்கு போறீங்க? எங்க வேலைக்கு போறீங்க? பக்கத்துல போய் என்ன வேலை செய்றீங்க? சிங்கர் தான். சிங்கர் டெய்லரா? ஆமா டெய்லர். பிள்ளைகளை கூப்பிட்டு கேளு, பிள்ளைய வரேன்னுச்சுன்னா கூட்டிட்டு போ. அதெல்லாம் பேச பிள்ளை இல்லாம நான் இருக்க முடியாது. இல்லைன்னா சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன். அதை செய், அதுவும் சௌகரியம். அதை செய். சரி ரைட் ஓகே. இது மேலே நான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. நீங்க இப்படித்தானே இன்னைக்கு சொல்லுவேன், நான் வந்து இங்க இப்படித்தானே இன்னும் சொல்லுவேன், அங்க வந்து விளக்கம் தெரியும் சொல்றேன். உன்னோட நான் வேலை. முடியல இருந்தா நீங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம், புரியுதா? மோசமான ஆள்னா இங்க எதுக்கு வந்து வர்றோம்? இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையா? இன்னைக்கு எதுக்கு பிள்ளை வேணும் நீ வேணும் வந்து உட்காடுறோம்? இன்னொரு கத்துக்கு போட்டு கொண்டு இருப்பேன். ஓடினே புரியாத சென்மதெல்லாம் பேச முடியாது, புரிஞ்சிக்கும் போத நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் இல்லையா? கேட்டு தானே இருக்கேன். சரி இதுக்கு மேலே உன் சௌரியம், நான் இங்கே வர வேண்டியது வந்தாச்சு, இதுக்கு மேலே ஓ விருப்பம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ஆனால் என் பிள்ளைகளை பார்க்காம நான் என்னால் இருக்க முடியாது. சரி, உங்க பிள்ளைங்க என்ன சொல்றாங்க பாப்போம். மேடம் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க கூப்பிட்டு கேளுங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க. அது மாட்டேன்னு தான் சொல்லுங்க, எனக்கு அது மேலே உயிர். பிள்ளைய அப்படியே அது அவ்வளவு கூச்சப்படும், அதை ரோட்ல விரட்டுறது, அதை பாத்ரூம் போய் எங்கடி வர என்னடி என்னடின்னு அந்த பிள்ளை மிரட்டுறது மேடம். அந்த பிள்ளை வயசு பிள்ளை இவர் அனுப்பினா எங்க போயிருப்பாரு? எங்கேயோ போயிருக்கட்டும் மேடம், எங்கேயோ போயிருக்கட்டும். இவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இல்ல? அப்பா அம்மாலாம் யாருமே இல்லை, அண்ணன் தம்பி யாருமே இல்லை. ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்களே இறந்துட்டாங்க. அப்ப எங்கதான் போவாரு? எங்கேயும் போட்டு
கொஞ்ச நாளைக்கு அவங்ககிட்ட போய் இருக்கட்டும் மேடம், அப்புறம்னா பார்க்கலாம் மேடம். அவங்ககிட்ட போய் இருக்கட்டும் மேடம். நானும் என் பிள்ளைகள் கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கேன். அவங்க சேர்த்துப்பாங்களா? அவங்களா சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நாள் உங்க முதல் மனைவிட்ட போயிருங்க. முடிவுனா போயிருந்துச்சு. டாக்டரை போய் பார்க்குறீங்களா? இல்லை மேடம், நல்லா தெரியும். மெண்டலிச்சு நான் அந்த ஆணித்தரமாக பேச மாட்டேன். சும்மா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது சரி பண்ணி கொடுப்பாங்க. அவளுக்கு பாருங்க, அவளுக்கு அப்பப்போ டென்ஷன் ஆகிறா, இங்கே வந்து நினச்சிட்ருக்கான். அவளை பாருங்கள், உண்மையிலேயே ப்ராப்ளம் சொல்கிறேன் மேடம். அவள் டாக்டரை பாருங்கள், அவர்கிட்ட சொல்கிறாரா இல்லைன்னு. அவள் அப்பப்போ பிரச்சனை பண்ணுறது, இப்போ டென்ஷன் ஆகுறது அவள் தான் பண்ணிட்டு இருக்கா. அவள் தான் பல்ல உடைச்சா அவங்களது. மன உளைச்சல் நிறைய இருக்கு அவளுக்கு. யாரு குழவியை தூக்கி போட்டது, நீங்களா அவளா? மேடம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேடம், என்னை வந்து அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேளுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் கேளுங்க, கேஸ் இருக்கான்னு கேளுங்க. நான் வாழ்நாள்லேயே இந்த 2 நாள் தான் இருந்திருக்கேன் மேடம். அது சனிக்கிழமை பிடிச்சனால அந்த மாதிரி அந்த மாதிரி கீழ்த்தரமான என்னமா நான் போலீஸ் ஸ்டேஷனோ கேஸோ எதுவுமே கிடையாது மேடம். அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கேன் மேடம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, அதை நீ அவங்க ஓனர் பெரிய ஆளு பணக்காரங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து என்ன அடிக்க. சரி, இப்போ உங்களுக்கு மிரட்டல் கொடுக்கறது ஆளுங்கள்ட்ட எல்லாம் பேசியாச்சு. சரிங்க மேடம். அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றோம். சரி, இப்போ அந்த பொண்ணோட ஒழுங்கா வாழ்வீங்களா? பாருங்க மேடம். தொந்தரவு பண்ணாம இருப்பீங்களா? சும்மா சந்தேகப்பட என்னை டென்ஷன் படுத்தாம இருக்கும். டென்ஷன் படுத்தாமன்னா என்ன பண்ணும்? பிரச்சனை பண்ணாம இருக்குன்னு என்ன பிரச்சனை பண்ணாம பண்றேன் மேடம். அப்பப்ப என்ன சும்மா பண்ண பேச ஊமையா உட்காந்துருக்கணும். ஏதாவது அந்த பையன் ஒண்ணு சொல்றேன் மேடம், அந்த பையன் ஏதாவது டவுட் கேட்பான். சின்ன பையன் தான் அவன், ஏதாவது டவுட் பெரிய விஷயம் வந்தா கூட அதுக்கு என்னன்னு கேட்பான். அது மேட்ட பண்ண வர்ற அவளை கேள்றான். எப்படி வரட்டும் மேடம் பையன்கிட்ட? முந்தா நாள் மேடம். என்ன வயசு பையனுக்கு? 12 வயசு ஆகுது. அந்த பையன் பெரியம்மா வந்து பக்கத்துல அம்மானு உட்காருவான். அசிங்கமா அப்படியே பச்சையா சொல்லி போட ஆத்தடப்படும். முந்தா நாள் சோப்பு எல்லாம் பேச முடியுமாங்க? சோப்பு வாங்கிட்டு வான்னு சொன்னேன் மேடம். அந்த பையன் இருட்டுக்குள்ள போக மாட்டேமான்ருச்சு. நான் போனேன், செல்லு எடுத்துட்டு போமான்னு அந்த பையன் சொல்லிச்சு மேடம். அதுக்கு இருட்டுக்குள்ள பழக்கம் ஆயிடுச்சுடா. இங்க பாரு, சும்மா பொய்யெல்லாம் பேசக்கூடாது. நான் உனக்கு பொய் சொல்றேன் என்ன? இந்த தெய்வத்துக்கு தெரியும். அதை சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது தெரியும். பண்ண கொடுமை எல்லாம் தெய்வம் தான் பார்த்துட்டு தான் இருக்கு. பண்ண கொடுமை கரெக்டா பேசி கரெக்டா வாழணும். தப்பு தப்பா பேசுற நீ பேசிட்டே இருக்க. நீ நான் அப்படி பேசுனேன் உனக்கு? நீ பேசல. இருட்டுல போயிட்டு வருவாடா, செல்ல வைடான்னு சொன்னேன். இருட்டுக்குள்ள போய் பேசி. நீ பொம்பளை பேசுற கூட அவங்க கேட்பாங்க. நீ பேசு, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ பேசு, ஏதோ முடிவு வேணுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை மேடம். நல்ல முறையில் வாழணும்னு ஐடியா பண்றேன். அதுக்கு மேல ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க முடியுமா உங்களால? எனக்கு தெரியும் மேடம். 12 வயசு பையன்ட்ட பேசுற பேச்சாது பேசல மேடம். பேசுறோட பொய்யா பேசுறா. இந்த மாதிரி பேசுனதெல்லாம் உங்க பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். அதுட்டு அந்த பிள்ளைகிட்டே செல்லுல அந்த தப்பான வீடியோ காமிச்சு எத்தனை டைம் பண்ணீங்களா அப்படி? சத்தியமா உன்னை கேட்போமா? தெய்வத்தை கூப்பிட்டு கேளுங்க மேடம். பேசு காமிச்சு மேடம். அவங்க அம்மா இல்லைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட். எப்ப தெரியுங்களா? எப்போ இருக்கா நீங்க பொண்ணுட்ட இந்த மாதிரி பண்ணீங்களோ உங்கள்ட்ட பேசி பையன்கிட்ட கொடுத்து காமிச்சு அந்த பையன் கேக்குது, அம்மா அவனுக்கு கை அத்தனை சோடு கை இருக்குதாமா, அந்த ஆள் பாருங்க எப்படி என்கிட்ட கொடுத்து காமிச்சு. பையன்கிட்ட காமி மேடம். புரியாம பேசிட்டே இருக்க மேடம். அப்படிலாம் காமிக்கல மேடம். டேய் இங்க பாரு, வேணா என்ன எங்கேயோ கொண்டு இருக்கியா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற சொல்றேன்னா இங்க எதுக்கு வர்றா? இங்க எதுக்கு வர்றான்? மெட்ராஸ்லேருந்து 7 மணி நேரம் பஸ்ஸு ட்ரெயின் ஏறி வர வேண்டியது இல்லை. வாழணும், பிள்ளைகளை வாழ வைக்கணுங்கிறதுல இவ்வளவு தூரம் பேசிட்டு வாழ வைக்கிறதுவங்க தான் போட்டோ காமிக்கிறாங்க. புரியுதா மேடம்? போன வருஷம் நடந்தது மேடம். அதை இன்னும் பேசியிருக்காவ. நீ என்ன முடிவு வேணாலும் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு மேலே உன்னை என்ன பண்ணுறேன்? நான் உன்ட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? உனக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு வாழ் சொல்லி தான் இது வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன். இது வரைக்கும் எதுவுமே சொல்ல இறங்கி வர்ற வரைக்கும் நீ அப்படிதான் வந்த. நாங்கள் அன்னைக்கு மேடம் இங்கே 2 வாரத்துக்கு முன்னாடி டார்ச்சல் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணுன்னே நாங்கள் சரி இங்கே வந்துடலான்ட்டு பொண்ணு நானுங்க வந்தோம் மேடம். ட்ரெயினில் வர ஃபோன் பண்ணோம். லீவு நீங்கள் வர வேண்டாம், நாங்களே கூப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி போயிட்டோம் மேடம். 2 பூட்டு போட்டு பூட்டியிருக்கேன். உனக்கு ஆம்பளை ஒரு நாளைக்கு போய் வெளியில் தங்க முடியாதா மேடம்? 2 பூட்டியுமே வாடகை வீட்டில் உடச்சாச்சு. 2 பூட்டியுமே உடச்சி
பிள்ளை அந்த பொண்ணுது 2 செட்டு, என்னது 2 செட்டு, பையனது 2 செட்டு, 6 செட்டு துணி அப்படியே தீயில ஓட்டு. புது புடவை மேடம், புது புடவை தீயில நல்லா ஓட்டு. இருந்துட்டு இருக்கு மேடம். இதெல்லாம் வாழ்றவங்க செய்வாங்களா மேடம்? ஏன் மேடம் இங்க இருங்க, குப்பையில ஓட்டு 2 இங்க இதை கேளுங்க. இவங்க எங்க போறாங்க என்ன தெரியாம என் ட்ரெஸ் எடுத்து வெளியே வச்சுட்டு 2 பூட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்துட்டு பதறி அடிச்சு இவ கம்பெனிக்கு அங்கேருந்து நேராக போறேன், வேலைக்கு வரலைன்னா அவங்க சொல்லிட்டாங்க. திருப்பி இங்க வந்து ஸ்கூல்ல போய் பையனை பார்க்குறேன், ஸ்கூல்ல பையன் இல்லை. திருப்பி இவங்க அக்கா வீட்டுக்கு போறேன், அங்கேயும் யாரும் இல்லை. திருப்பி பதறி போய் என்னம்மா ஏதோன்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டு இருக்கேன். மன்றையில் 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, சரின்ட்டு இவங்க அப்பா வீட்டுக்கு நேரம் மேலே போயிட்டேன். மேலே போனேன், பையன் மட்டும் இருந்தான். பையன் மட்டும் இருந்தானே எங்கட அப்பாவும் அக்காவும் தெரியலப்பா அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அப்பாவும் சொல்லலை. எங்கே போனாங்க என்ன போனோன்னு எப்படி நினைக்காம எப்படி இருக்கு முடியும் சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன், இங்கே வரணும்னா நானும் வரேன் போகலாம்னு தான் சொல்லியிருக்கேன். சரி, அப்புறம் என்ன பண்ணீங்க? ஏன் மேடம் கோவத்தில் பூட்டை எடுத்து உடச்சிட்டேன் மேடம். அப்ப தெரிஞ்சிருமா? ஏன் மேடம் எரிச்சா தெரிஞ்சிருமா? 800 ரூபா வீட்டுல பணம் வச்சிருந்தோம்னா 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அதை ஊற்றி கொளுத்தி தண்ணி அடிச்சுட்டு இந்த 800 ரூபா பணமும் போயிடுச்சு. கந்தில் வாங்கி வச்ச பணம் போச்சு, பணம் போச்சு. 1 மாசமா சில உண்மைகள் பேசுகிறோம் மேடம், பாதி பொய். இதுக்கு மேலே அவங்க விருப்பம். நல்ல குடும்பம் நல்ல வாழணுங்கிறத இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே எத்தனை வருஷமா அவரோட வாழறீங்க? 21 வருஷம் ஆச்சு. அப்புறம் என்னம்மா, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த 1.5 வருஷமா தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு. அவருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுத்துங்க. 21 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. இனிமே என்ன? அவர் பண்ணது பெரிய தவறு தான். ஆனால் நீங்கள் மன்னிச்சு அவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களால் அவரை வச்சு வாழ நல்லாதான் இருந்தா மேடம், நல்லா தாங்க இருங்க. ரொம்ப பாசமாக இருப்பா, ரொம்ப பாசமாக இருப்பா மேலே. இந்த 1 வருஷமாக அந்த பிரச்சனை நடந்து இந்த கம்பெனி நடந்துங்க. அந்த கம்பெனி போனால் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் இந்த பிரச்சனை எங்களுக்கு ஆரம்பிச்சதே. நீங்கள் என்னம்மா முடிவு பண்ணுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் தான்மா சொல்லணும். நீங்கள் தான் அவரோட நான் வேண்டான்னு தான் சொல்றேன் மேடம். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் மேடம். உங்கள்கிட்ட அதுக்கு தான் நான் வந்தது. எங்க யார்கிட்டையுமே என்னால் போக முடியல மேடம். யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரு தெய்வமா நினச்சி நான் வந்து என்னால் வாடகை வீட்டில் குடியிருக்க வயசு பிள்ளைய வச்சிருக்கோம். என்னால் வீடு காலி பண்ணி என்னால் போக 2 பிள்ளைகளும் மேடம் இங்கே இருங்க. 2 பிள்ளைகளும் தண்ணி அடிக்காமன்னு சொல்லிச்சு. நான் அப்படி இல்லை, அதனால தானே பிரச்சனை. இது வரைக்கும் நான் தண்ணி அடிக்கிறேன். கேளுங்க, அடிச்சுக்கிறாரா கேளுங்க. நீங்கள் கேளுங்க மேடம். பிள்ளைகளுக்காக அவருக்கு ஏதோ ஒரு அடிக்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. 21 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டீங்க இல்லையா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரை பார்த்துக்க முடியாதம்மா. அந்த கடை ஞாபகமே வரதில்லை மேடம். அந்த அளவுக்கு கண்ட்ரோலுக்கு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை விட என்ன அவங்களுக்கு வாழணும்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்கிறத விட்டுருக்காரா? அது அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சுட்டு வந்தப்பல இப்போ இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி மேடம். அது தண்ணியே அடிக்கக்கூடாது. தண்ணி அடிச்சா தாங்க வீட்டில் பிரச்சனையே வரும். சரி, இப்போ அவர் விடுறாருல, அட்லீஸ்ட் முயற்சி பண்றாருல, அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்க சொன்னது கேட்டு தானே பண்றாரு மேடம். 1 மாசம். சரி, நீங்க பாருங்க, யாருக்கு வேணா எப்போ வேணா மனக்குழப்பங்கள் வரலாமா? அதுக்குன்னு தூக்கி போட முடியுமா? நீங்க கொஞ்சம் பாசமா இருந்து அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. எனக்கு இன்னும் சரியா போயிடும்னு தோணுது. ஒரு 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 ட்ரை கொடுங்கம்மா. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு ட்ரை. கடவுளி வரே மேடம், அந்த ஞாபகம் வரதில்லை. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். வேற மருந்து மாத்திரம் சாப்பிடல, அந்த அளவுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த கடவுளி தான் வருவேன். 2 மணி நேரம் கூப்பிடுவாங்க, போவாங்க சில்லறை மாத்திரக்கலாம் போய் வாங்கிட்டு வாங்க, வெளியே நிற்கணும். கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி நிற்பேன், வந்து காசு வாங்கிட்டு வருவேன். அந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா என் மனசை நீ திருப்பி புண்படுத்தினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மனைவி மேலேயும் பசங்க மேலேயும் பாசம் இருக்கு. ஆமா, நான் சொன்னா கொஞ்சம் கேட்பீங்களா? உங்க மனைவி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்கள தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்க மனசுல ஏதோ குழப்பம் போயிருக்கு. ஏதோ ஒரு சிம் கார்டை பார்த்து கெட்ட கெட்ட விஷயங்களை பார்த்து உங்க மனசை குழப்பிட்டு இருக்கீங்க. புரியுறதுங்களா? அது வெறும் கற்பனை. நீங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட அப்படி பேசும்போது அவன் மனசு எவ்வளவு வேதனைக்கும் தெரியுமா? எவ்வளோ வேதனைக்கும் தெரியுமா? ஒரு புருஷன் அந்த மாதிரி வார்த்தை சொல்லும் போது அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வேதனைக்கும். பசங்களை நல்லா வளர்க்கணும்ல, பசங்களை நல்லா வளர்க்கணும்ல.
புரியல மேடம். நல்லா வளர்க்கணும்ல பசங்களை. இல்ல மேடம், அதுக்காக தான் நான் யோசனை இல்லை. 12 வயசு தானே ஆச்சு பையனுக்கு. ஆமாங்க. அந்த பையன் முன்னாடி கெட்ட வார்த்தை பேசலாமா? பையன் வேண்டவே வேண்டாம். இல்லையே மேடம், பொண்ணோட நான் ஓரளவு இருக்கேன். கம்முன்னு இருந்துக்கணும். சரக்கு பையன் அடிக்கும்போது வேண்டவே பேசியிருக்கேன் வேண்டாம். மேடம். பையன் இங்க இருங்க. வேண்டவே வேண்டாம். சரக்கு அடிக்கும்போது பேசியிருக்கேன். அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்தது மேடம். யாருக்கு? பையனுக்கு. பாத்தீங்களா? ஆமாங்க மேடம். கொண்டு ஸ்கேன் போய் எடுத்து பார்த்து பார்த்தோம். ஒரு இப்பதான் சைடுல ஒரு பையன் இப்படி கட்டி இருக்கான். வந்திருந்தது. அதை போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அப்ப இவர் இல்ல என் கூட. போய் கட்டி ஸ்கேன் எடுத்து போட்டு போய் ஒரு பார்த்தோம். டாக்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றாங்க. இப்பதான் பையன் நல்லா இருக்காங்க. இப்ப அது எங்களால காசு செலவு பண்ணி போய் பார்க்க முடியல மேடம். எங்கேயுமே போய் அந்த அளவுக்கு பார்க்க முடியல. இப்போ ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டுக்கோம். இப்ப இவ்வளவு கஷ்டத்துலயும் 15,000 செலவு பண்ணியிருக்கேன். கந்துல வாங்கி 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 செலவு பண்ணியிருக்கேன் மேடம். இன்னும் இந்த நெஞ்சு எரியுதுங்கிறான், வயிறு வலிக்குது. ஒரு 3 டைம் போய் சரியாயிடுச்சு. இவர்கிட்ட போய் லெட்டர் இப்ப வாங்க. மறுபடியும் நெஞ்சு எரியுதுங்கிறான், வயிறு வலிக்குதுன்னு துடிக்கிறான் மேடம். இது பாருங்க, அவரை கொஞ்சம் பார்த்துங்கம்மா. டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க உங்கள் குடும்பத்தை. சரியா? கொஞ்சம் பாசமாக இருங்க. தப்பான வார்த்தைகள் விட்டுறாதீங்க. ஏங்க மேடம், சரி புரியணும். சரி அவ புரிஞ்சுக்கணும். சரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கலீங்களா? கிளம்புங்க, கிளம்புமா. யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு கஷ்டம். அந்த அம்மாவை பார்த்தா வேதனையாக இருக்குது. பசங்களை நல்லபடியாக வளர்க்கணும், இவர் வேற இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்ருக்காரு. அது இல்லாமல் வறுமை, வேலைக்கு போகணும், வீட்டில் வேலை பார்க்கணும், அந்த பையனுக்கு வேற உடம்பு சரியில்லை. எவ்வளோதான் கஷ்டத்தை ஒருத்தர் சகிச்சுப்பாங்க. அவரை பார்த்தீங்கன்னா அதை விட பரிதாபமாக இருக்குது. பாசம் உள்ள ஆள் தான், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவன் மனநிலை பாதிச்சிருக்கு. அந்த சிம் கார்டு கையில் கிடச்சதுலேருந்து, அந்த மெமரி கார்டு கையில் கிடச்சதுலேருந்து தப்பான வீடியோஸை பார்த்து தப்பான கற்பனைகள், மனைவி மேலே சந்தேகம், அந்த ஓனர்ஸ் வந்து அடித்ததில், கம்பெனி ஓனர் வந்து அடித்ததில் வேற ஒரு கற்பனை. யாருக்கெல்லாமோ லெட்டர் எழுதியிருக்காரு, எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. ஸோ டோட்டலி அவர் அந்த பேலன்ஸை தொலைச்சிட்டார். இப்போ 2 பேருமே ஒரு சூழ்நிலை கைதிகள் தான். என்ன பண்ண முடியும்? அவங்கள சுற்றி இருக்கிறதவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விதத்துலையாவது உதவி பண்ண முடிஞ்சா, அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணாமல், தப்பான வார்த்தைகள் விடாமல் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடிஞ்சா பண உதவி கூட பண்ண வேண்டாம். அந்த பசங்களுக்காக, அந்த பசங்களோட எதிர்காலத்துக்காக நம்ம அது பண்ணலாமே. அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட அக்கா எல்லாருமே அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு 21 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டாங்க. இனிமே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? அந்த பொண்ணுக்கான சப்போர்ட் கொடுத்து அவங்கள இந்த கஷ்டமான ஒரு சூழல்லேருந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சா பசங்களோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டுமே இதை செய்யலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.